டீ நீங்க ரொம்ப நல்லா போட்டிருக்கீங்க. ஆனா ஒரு டீ கொடுங்கண்ணே. இந்த டாக்ஸி இன்னைக்கு தான் ரிப்பேர் ஆகணுமா? இன்னைக்கு நாளே சரியில்லை சஹானா. இப்ப நைட் ஆயிடுச்சு. அந்த ரன்பீர் இருக்கானே, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன். நான் மட்டும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்தா இன்னைக்கு செமையா மாட்டிருப்பான். பிரின்சிபல் சார் கிட்ட, அவர் வைஃப் கிட்ட, அந்த ஏரியால இருக்கிற எல்லார்கிட்டயும் உதவ வாங்கிருப்பான். அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. எப்ப பார்த்தாலும் பேச்சு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது தான் வேலை அவனுக்கு. அவன் பேர் ரன்பீரா இல்ல லொடலோட வாயா? பேரு லொடலோட வாய். கேட்டுக்கிட்டீங்களா? லொடலோட வாய். போதுமா? யார் இந்த லொடலோட வாய்? ஒரு நிமிஷம், உங்களுக்கு தெரியாதுல, அவன் யாருன்னு காட்டுறேன். அந்த லொடலோட வாய காட்டுறாருங்க. இதோ இவன் தான் அந்த லொடலோட. பாத்தீங்களா முகத்தை? சரியான லொடலோட வாய். லொடலோட வாய் ஹேண்ட்ஸமா இருப்பாங்களா? ஐயோ, லொடலோட வாயின்னா ஹேண்ட்ஸம் இல்ல. அதாவது எப்ப பார்த்தாலும் தொண பேசுறவங்கள தான் லொடலோட வாயின்னு சொல்லுவாங்க. அவன் சரியான முட்டாள். இன்னும் சொல்ல போனா அடி முட்டாள், இடியட், ஸ்டூபிட், இந்த உலகத்துல என்னெல்லாம் வார்த்தை சொல்லி திட்டுவாங்களோ அது அவன் தான். ஒருவேளை இந்த பொண்ணுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் கோவத்துல இப்படி எல்லாம் பேசுறா. பிரேக்கப்பா? இவனோட எனக்கு பிரேக்கப்பா? இவன் முகத்தை பார்த்து சொல்லுங்க. எதுக்காக இப்படி லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கீங்க? என்ன பேசுற நீ? என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? விட்ட பேசிட்டே இருக்க போல இருக்கு. என்ன நினைச்சிட்டீங்க? சொல்லுவாங்க. என்ன போய் பைத்தியம்ங்கறாங்க? முதல்ல நில்லு. எதுக்காக அந்த லேடி கிட்ட அப்படி எல்லாம் பேசுறா? அவங்க என்னவோ அத்தையா இல்ல சித்தியா? அப்புறம் ரன்பீர் மேல கோவம் இருந்தா அவனை திட்ட. எதுக்காக அவங்கள போய் திட்டுற? பாவம், அவங்க என்ன பண்ணாங்க? நீ என்ன எதுக்கு திட்டுற? அந்த லேடி என்ன சொன்னா? அது காதுல விழலையே உனக்கு? அவங்களுக்கு மனசுல ஏதோ தோணுச்சு, அதனால சொல்லிட்டாங்க. முதல்ல கிளம்பலாம். எவ்வளவு கோவத்துல இருக்கேன்னு உனக்கு தெரியாது. நான் பதிலடி கொடுத்துட்டு தான் வருவேன். பிராச்சி, நீ கோவமா இருக்கிறது எனக்கு தெரியுதா? நான் உனக்கு தான் தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப கோவமா வருது. ஏன்? உன்னோட அந்த ஃபேவரட் ரன்பீரால தான். அவன் என்ன நினைச்சு அப்படி பண்ணா? அவன் செஞ்ச இந்த ஸ்டூபிட்டான வேலையால அவன் ஃபியூச்சர் வீணா போயிருக்கும். இந்த சின்ன விஷயம் கூட அவனுக்கு தெரியாதா? அதனாலதான் கோவப்பட்டேன். புரியுதா? அவனை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அவன் தப்ப செஞ்சா செய்யட்டும். அதுக்கான தண்டனை அவன் தானே அனுபவிக்க போறான். ஆனா நீ அவனை எதுக்காக காப்பாத்தணும்? அவனுக்கு எதுக்கு உதவி செய்யணும்? நான் ஒண்ணு அவனுக்காக உதவி செய்யல. அதாவது நான் அவனுக்கு உதவி செஞ்சதுக்கு காரணம் அவனோட ஃபேமிலி. கொஞ்சம் யோசிச்சு பாரு. விக்ரம் சாருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவர் என்ன நினைப்பாரு சொல்லு? பல்லவி ஆண்டி எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அப்புறம் அபி சாருக்கு எப்படி இருக்கும் அவரோட ரெப்யூட்டேஷன்? அவர் காலேஜோட ட்ரஸ்டி. ஒருவேளை காலேஜ்ல இருக்கிற எல்லாருக்கும் அவரோட பிசினஸ் பார்ட்னரோட பையன் ஒரு திருடன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? கொஸ்டின் பேப்பர் திருடி இருக்கான்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? இதெல்லாம் யோசிச்சுதான் ஹெல்ப் பண்ண. புரிஞ்சுதா? டாக்ஸி. இங்க ஆலியாவும் இல்ல, திஷாவும் இல்ல. யாரையுமே காணுமே. ஆலியா திஷாவால அப்செட் ஆயிருந்தா இப்ப ரெண்டு பேரும் எங்க இருப்பாங்க? எங்க போன? நான் எவ்வளவு நேரமா உன்னை தேடிட்டு இருக்கேன். திஷா, என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் இல்ல? என்னாச்சு? வீட்டுக்கு போலாம்க்கா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி வா வா வா. அக்கா, ஒரு நிமிஷம். ஒரு அபிஷியல் கால் வருது, அட்டென்ட் பண்ணி ஆகணும். நீங்க கார்ல போய் உட்காருங்க, நான் வரேன். உனக்கு ஒண்ணும் இல்ல? ஒண்ணும் இல்ல, சீக்கிரம் வந்துரு. ஹா மிஸ்ஸஸ் தீக்ஷித்.
சொல்லுங்க. ஓகே பூரப், நான் கிளம்புறேன். என்ன இவ்வளவு சீக்கிரமாவா? நான் வீட்டுக்கு இல்ல, மும்பைக்கு போறேன். நாளைக்கு காலையில ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. போறதுக்கு லேட் ஆயிடக்கூடாது, அதான் ராத்திரியே கிளம்புறேன். சரி, ஓகே, டேக் கேர். See you. ஓகே. இது நானே தான், அதாவது நீ. ஆலியா நான் தான். ஆஃப்டர் ஆல் இப்ப ஆலியாவுக்கு ஆலியாவால மட்டும்தான் புரிய வைக்க முடியும். அதாவது அவனோட கையில இருக்கிற பூர மணல் மாதிரி நழுவிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். இப்ப எந்த ஏக்கம் பூரவோட கண்ணுல தெரிய ஆரம்பிக்குதோ அது ஏன் கண்ணுலயும் தென்படும். அவர் திஷாவுக்காக ஏங்குறாரு, நான் பூரப்புக்காக ஏங்குவேன். அவர் என் பக்கத்துல தான் இருக்காரு, ஆனா என் கூட இல்ல. நான் என்ன பண்ணுவேன்? அது பூரப அடையறதுக்காக நீ என்னெல்லாம் பண்ண? உன் பக்கத்துல தான் இருக்காரு, ஆனா உன் கூட இல்ல, ரைட்? அப்ப நீ அவரை உன் பக்கத்திலேயே வச்சுக்கணும். உன்னை விட்டு தள்ளி போக விட்டுட கூடாது. அவன் கூடவே இருக்கிறதுக்காக நீ ஏன் என்ன வேணாலும் பண்ணக்கூடாது? பூரப்ப அடையறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்க இருந்து கிளம்புற விஷயத்த சரிதாமா கிட்ட போன் பண்ணியாவது சொல்லிடணும். ஏன் தான் இப்படி ட்ரிங்க் பண்ணி டிரைவ் பண்றாங்களோ தெரியல. விக்ரம் ப்ளீஸ் லிசன் டு மீ. நீங்க ரன்பீரை எதுவும் சொல்லவே கூடாது. விக்ரம், நான் பல்லவி, நான் சொல்றேன். உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் ரன்பீருக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதேன்னு. சொன்னனா இல்லையா? அப்புறம் நீங்களும் இருக்கீங்களே. ரன்பீர் மேல அடிக்கடி கோவப்படாதீங்க. ஆரியனே என்கிட்ட சொல்லியிருக்கான். உங்களுக்கு தெரியுமா? அவனே காஃபி போட்டதை நானே என் கண்ணால பார்த்தேன். ரன்பீரோட போதையை தெளிய வைக்க. ரன்பீர் தண்ணி நினைச்சுதான் அதை குடிச்சிருக்கான். அத ஆரியன் தான் என்கிட்ட சொன்னான். ஆமா, அதுவும் தெரியாம தான் குடிச்சிருக்கான். பல்லவி, நீ என்ன பேசுற? ஆரியன் சொல்றதெல்லாம் நம்புறியா? இங்க பாரு, நான் ஒன்னும் ஆரியன் வந்து பொய் சொல்றான்லாம் சொல்லல. அவ ரன்பீருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவனுக்காக அவன் எதனாலும் செய்வான். நீங்க இருக்கீங்களே என் குழந்தை மேல. இங்க பாருங்க, ப்ராமிஸா சொல்றேன், நீங்க எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. ரன்பீர், விக்ரம் லிசன் டு மீ. நீ குடிச்சிருக்கியா? ஆமா, என்ன என்ன திமிரு? குடிச்சது மட்டும் இல்லாம என்கிட்டயே வந்து ஆமான்னு சொல்ற? டாடி 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 கேட்ட உடனே நான் வந்து சொன்னது என்னன்னா காஃபியை பத்தி தான் சொன்னேன். வோட்காவை பத்தி எனக்கு தெரியாது. நான் வோட்காவை தெரியாம தான் குடிச்சேன். எனக்கு இதே யாரு என்ன பாத்துட்டு இருக்க சொல்லு. நான் சத்தியமா சொல்றேன், தெரியாம தான் குடிச்சேன். நான் தான் சொன்னல அவன் தெரியாம குடிச்சிட்டான்னு. என்னோட போதை தெளியறதுக்காக தான் நான் காஃபியை குடிச்சிட்டு இருந்தேன். என்ன நம்புங்க. நான் சொன்னல போதை தெளிய தான் காஃபி குடிக்கிறான்னு. ஆமா டாட். மம்மி 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 அப்பாக்கு சொல்லி புரிய வைங்க மம்மி. என்ன நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சின்ன பையன். டாட் நான் ப்ராமிஸா சொல்றேன், நான் தெரியாம தான் குடிச்சேன். டேய் என்ன புறா, நான் இப்ப கூட சொல்றேன், நான் போதை தெளியறதுக்காக தான் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். நான் தான் என்ன நம்புங்க. அவன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேங்க. அப்ப இருந்து சொன்னல நீ எல்லாத்தையும் தான் சொன்ன. நீ நம்புற மாதிரி ஒழுங்கா சொல்லி இருந்தானா நான் இவன் கிட்ட இங்க வந்திருக்கவே மாட்டேன். இங்க பாரு ரன்பீர், நீ உண்மையை மட்டும் சொல்லு. நீ எதை சொன்னாலும் சரி, ஆனா அதை உண்மையா சொல்லு, வேற எதையும் சொல்லாத. அவ்வளவுதான். ஐயோ நான் தெரியாம குடிச்சிட்டேன் மம்மி, சொல்லுங்க மம்மி. ஓகே ஃபைன் ரன்பீர், ஓகே ஃபைன்.
நீ ஏதோ தெரியாம தான் செஞ்சுட்டேன்னு நான் நம்புறேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லு. இந்த தப்பு எப்படி நடந்துச்சு, யாரால நடந்துச்சு, எங்க நடந்துச்சு சொல்லு ப்ளீஸ். இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் வீடு விட்டு போயிடுவேன். ஓகே சரி, நான் ஒன்னும் அடிக்க வரல, நான் அங்கேயே இருக்கேன். அங்க இருந்தே நீ சொல்லு. நீ எனக்கு இப்ப உண்மையை மட்டும் தான் சொல்லணும், வேற எதுவும் சொல்லக்கூடாது. உன் அப்பா மேல சத்தியம் பண்ணி சொல்லு. என்னங்க குழந்தைகிட்ட போய் சத்தியம் அது இதுன்னு பண்ணிக்கிட்டு? சத்தியம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ரன்பீர், இப்பவே எல்லா உண்மையும் சொல்றேன். நான் பிரின்சிபல் சாரோட கேபினுக்கு போயிருந்தேன், அவர் வீட்டுக்கு. நான் யார்கிட்டயும் எதையும் சொல்லல, ஏன்னா அவர்கிட்ட எனக்கு ஒண்ணு தேவைப்பட்டது. நான் திருட போயிருந்தேன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஒருவேளை நான் அவர்கிட்ட ஏதாவது கேட்க போயிருப்பேன்னு நீங்க நினைக்கலாம். நான் அவர் வீட்டு ஜன்னல் ஏறி குதிச்சேன், அவரோட கேபினுக்கு போனேன். எனக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சு, அதனால நான் தண்ணி குடிக்கணும்னு தோணுச்சு. அப்புறம் நான் ஓட்காவை குடிச்சிட்டேன். தண்ணின்னு நினைச்சுதான் குடிச்சேன். தண்ணின்னு நினைச்சு, அது என் தப்பு இல்ல, நான் நினைச்சேன் அது தண்ணின்னு. இவன் சத்தியத்தை கூட சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறான் பல்லவி. இப்பவும் அவன் போதையில தான் இருக்கான். அவனோட போதை காஃபில எல்லாம் தெரியாது. இவனோட போதை காலையில தான் இறங்கும். காலையில இவன் கிட்ட பேசலாம். போய் தூங்கு. அப்புறம் உன்னோட அன்பு பாசம் எல்லாத்தையும் அவனுக்கு ஏத்தி விடு. சாரி டாட். இப்பவும் நேரம் இருக்கு பல்லவி, புரிய வை. அப்புறம் உன்னோட பையனை பாத்துக்கோ. எங்க இங்க இங்க பாருங்க. போகட்டும், விடுங்க மம்மி. மாம், என்ன இதெல்லாம்? கண்ணா, இப்படி எல்லாம் பொய் சொல்ல கூடாதுடா. அப்பா கிட்ட எவ்வளவு பொய் சொல்ற? அப்புறம் அவரும் இருக்காரே, எது எப்படியோ அவர் உன்னோட அப்பா வச்சே. அவருக்கு உண்மையில அன்பு ஜாஸ்தி. அப்புறம் இந்த ப்ராமிஸ் எல்லாம் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோடா. பல்லவி, ஆ அவனுக்கு ஞானத்தெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சீக்கிரம் மேல வா. இதோ வரேன். சரி, ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, போய் தூங்கு. ஓகே, நான் காலையில வந்து பாக்குறேன். ஒன் செகண்ட், நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? நீங்க என்னோட லைஃப்ல ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆளு. நோ மேட்டர் வாட், லைஃப்ல எத்தனை பொண்ணுங்க வந்துட்டு போனாலும் நீங்க என்னோட லைஃப்ல நம்பர் 1 தான் எப்பவும் இருப்பீங்க. என் செல்லமே, ஐ லவ் யூ டூ. ரொம்ப சரி, போய் தூங்க. பல்லவி, இதோ இதோ வந்துட்டேன். சரி, நீ தூங்கு. உங்க அப்பா கூப்பிட்டுட்டே இருக்காரு. குட் நைட். எப்படி திட்டினாங்க பாத்தியா? என்ன பண்றது, போய் சொல்லணுமா? டாட் அவர் மேல சத்தியம்னு சொல்லிட்டாரு. ஆனா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காதுதான். ஐ டோன்ட் லவ் ஹிம் சோ மச். இருந்தாலும் அவர் மேல கொஞ்சம் பாசம் இருக்கதானே செய்யும். அவர் என்னோட டாட் ஆச்சே. ஆனா என்னோட மம்மியை எனக்கு இவ்ளோ பிடிக்கும், இவ்ளோ. அப்புறம் டாடியை இவ்ளோ பிடிக்கும், ஏன்னா அவர் டாட்ல. என்னோட இம்ப்ரெஷனே தப்பான இம்ப்ரெஷன். ஏன்னா தப்பு ஏமலதான். என்னோட இம்ப்ரெஷன் இப்படி இருக்கிறதுனால யாரும் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் உண்மையை தான் சொன்னேன், ஆனா அவங்க ஒத்துக்கவே இல்லை. பாத்தியா ப்ரோ, எனக்கு ஒண்ணு சொல்லு. இந்த ப்ராப்ளம் இன்னும் சால்வ் ஆகலன்னு நினைக்கிறேன். காலையில இவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீ என்ன பண்ண போற? சில்லா இருடா, டென்ஷன் ஆகாத. அதுக்கும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்ன? அது என்ன பிளான்னா, காலையில நான் எந்திரிப்பேன், ஆபீஸ்க்கு போனா அப்பா இருப்பாரு, அப்பாவை அவாய்ட் பண்ணிடுவேன், இக்னோர். அவரை பார்த்துட்டு இப்படி மறைஞ்சிருவேன். காலையில அப்பாவுக்கு முன்னாடியே நான் கிளம்பிடுவேன். நைட் அப்பா தூங்குனதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுப்பேன். அப்புறம் ப்ராப்ளத்தை மறந்துடுவாங்க. 2 நாளைக்கு அப்புறம் யார் மேலேயாவது கோவம் வரும், அவங்க மேல கோவத்தை காட்டுவாங்க. சூப்பர் ப்ரோ. ஐ நோ ப்ரோ, யூ டு யுவர். எப்படி இடிச்சு போறாங்க பாரு. கார் தானே. போன கொடு. யார் அது? வா போய் பாப்போம், சீக்கிரம் வா. அம்மா, நிஷா, சித்தி. நிஷா, நிஷா. ஏய், நிறுத்து. வண்டி நிறுத்து. ஏய், நிறுத்து. நிஷா, ப்ளீஸ் எழுந்துரு. நிஷா, ப்ளீஸ் நிஷா எழுந்துரு. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடலாம். என்னாச்சு? ஆக்சிடென்ட். ஒரு கார் அவளை மோதிட்டு போயிடுச்சு. இவளுக்கு ரொம்ப தலங்க இங்க என்ன கூட்டம்? ப்ளீஸ், ஆக்சிடென்ட் ஆயிடு. டாக்டர் கூப்பிடுங்க.
ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. ஹாஸ்பிடல் போலாம். அம்மா, சித்தி, அம்மா, எங்க என்னாச்சு? நீங்க வீட்டுக்கு போங்க. கிளம்பி வீட்டுக்கு போங்க ப்ளீஸ். இல்லம்மா, எப்படி விட்டுட்டு போக முடியும்? சித்தியோட நிலைமை ஒண்ணும் இல்ல, அவளுக்கு அடிபட்டிருக்கு. நான் ஹாஸ்பிடல் போறேன். ரச்சி சஹனாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. Who's there? ஆண்டி, 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 என்னாச்சு? நீங்க ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? பிரியா, நான் தப்பு பண்ணிட்டேன். அதனால என்ன? தப்புதான் நடந்துருச்சு. டாடி எப்பவுமே சொல்லுவாரு, தப்பு நடக்கிறது சகஜம்தான். நீங்க கவலைப்படாதீங்க. இட்ஸ் ஓகே. ஐ திங்க் என்ன போலீஸ் கூட்டிட்டு போயிடும். போலீஸ் எதுக்காக உங்களை கூட்டிட்டு போகும்? கண்டிப்பா என்ன போலீஸ் பிடிச்சிரும். இல்ல அதெல்லாம் நடக்காது. நீங்க முதல்ல எந்திரிங்க, என் கூட வாங்க. பாத்து வாங்க ப்ளீஸ். என் கூட வாங்க, என்ன பிடிச்சுக்கோங்க. யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. சார், நான் இங்கதான் இருக்கேன். இங்க மக்களோட கூட்டம் நிறைய சேர்ந்துருச்சு சார். யாரு ஆக்சிடென்ட் பண்ணாங்களோ அவங்க தப்பிச்சிட்டாங்க சார். ஓகே சார். இன்ஸ்பெக்டர், இது ஆக்சிடென்ட் இல்ல. அவங்க இடிச்சிட்டு ஓடி போயிருக்காங்க. கீழே விழுந்தவங்க என்னோட சித்தி சார். அதோட என் சித்தி இடிச்ச காரோட நம்பர் என்கிட்ட இருக்கு. அதாவது நான் போட்டோ எடுத்திருக்கேன் சார். பாருங்க சார். சார் ப்ளீஸ் இந்த ஆளை சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணுங்க சார். இன்னொன்னு இருக்கு பாருங்க சார். ப்ளீஸ் அவங்கள ட்ரேஸ் பண்ணி யாருன்னு கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க சார். அவங்க இந்த நம்பர் நோட் பண்ணிக்கங்க. இப்ப இந்த காரோட நம்பரை வச்சு இந்த கார் ஓனர் நாங்க பிடிச்சிருவோம். இந்த காரை யார் ஓட்டுனாங்களோ அவங்களை நாங்க கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவோம். நீங்க கவலைப்படாதீங்க. சீக்கிரம் கிளம்புங்க. அது எப்படி அவன் தப்பிச்சு ஓடுவான்? கண்டிப்பா அவனை பிடிச்சிருவாங்க. பிராச்சி, எப்படி எல்லாம் ஆளுங்க இருக்காங்க பாரு. இவங்க எல்லாம் கார்ல உட்கார்ந்து போனா ரோட்ல போறவங்கள மிருகங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்களை இடிச்சிட்டு பயந்தாங்குழி மாதிரி ஓடிட்டாங்க. சரி, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அங்க சித்தி என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியல. அங்க போனதா அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியும். பிராச்சி, சித்தி வேண்டான்னு சொல்லிருக்காங்களே. அங்க போனோம்னா உன்னை அப்புறம் ஏதாவது சொல்ல போறாங்க. அப்புறம் எதுக்காக சித்தியை நம்ம இன்னும் டென்ஷன் பண்ண சொல்லு. இங்க பாரு, நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும். சித்தி குணமாயிடுவாங்க. நீ டென்ஷன் ஆகாத. அவங்க நல்லபடியா ஆயிடுவாங்க. டாக்டர், டாக்டர், அவங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடணும். நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு. அட்மிட்லாம் பண்ண வேண்டாம்ல? 2-3 நாளைக்கு இங்க தான் இருக்கணும். தலையில இன்ஜூரி ஆயிருக்கு. பட் டோன்ட் வரி, அவங்க குணமாயிடுவாங்க. டாக்டர், டாக்டர் ப்ளீஸ் திஷாக்கு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. அது என்னன்னா, திஷாக்கு நீங்க ஸ்டிச்சஸ் போடும்போது அவளுக்கு வலிக்க கூடாது. உங்களுக்கு என்ன வேணாலும் சரி, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்கிட்ட கேளுங்க. யூ டூ த பெஸ்ட். நீங்க அவங்களோட ஹஸ்பண்டா? ஆமா, நான் திஷாவுடைய ஹஸ்பண்ட் தான். நீங்க பேசும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு பாசம், இவ்வளவு கன்சர்ன் தனக்கு சொந்தமானவங்க தான் சொல்லுவாங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ், அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது. நானே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன். டோன்ட் வரி. தேங்க்யூ டாக்டர். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதாவது யூ ஜஸ்ட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே. எனக்கு புரியுது அத்தை. நீங்க முதல்ல உட்காருங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே அத்தை. தப்பு நடந்து போச்சுதான். ஆனா நீங்க தான் ரியலைஸ் பண்ணிட்டீங்களா? சோ எல்லாமே சரியாயிடும். யூ டோன்ட் ரியலைஸ் இட். ஐ டிடன்ட் ஆக்சிடென்ட். டோன்ட் வரி, நான் அதை மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, நான் எங்க போகணும்?
நான் அவங்களுக்காக பணம் கொடுக்கறேன், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கறேன். நீங்க சொல்லுங்க, நாம என்ன வேணாலும் பண்ணலாம். இங்க பாருங்க, நான் ரொம்ப பெரியவள் ஆயிட்டேன். ஐ கேன் ஹேண்டில் இட். நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுங்க. நோ, ஐ டோன்ட் டேக் ஹர் டு தி ஹாஸ்பிட்டல். நான் அவளை நடு ரோட்லயே விட்டுட்டு வந்துட்டேன் ரியா. ஐ காட் ஸ்கேர். நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்புறம் நான் அந்த பக்கம் பார்த்தப்போ அங்க நிறைய பேர் சுத்தி வர ஆரம்பிச்சுட்டாங்க. கூட்டமா வந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன தேடுற மாதிரியே தோண ஆரம்பிச்சது. ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட். So I just drove. I drive fast. I just drove away from there. But I know that நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நான் அவளை அந்த நிலைமையில அங்க விட்டுட்டு வந்திருக்க கூடாது. அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கணும். ஐ நோ, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அத்தை, எனக்கு புரியுது அத்தை. ப்ளீஸ் அத்தை, அழாதீங்க. ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ்.